தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு இந்த நோயினால் நம்முடைய பங்கு திருவிழாவானது நடைபெற முடியாத சூழ்நிலை. ஆனால் உண்மையான திருவிழா இந்த நாளில் தான் தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. நம்ம பர்த்டே தான் டூப்ளிகேட் தரோம் இல்லைங்களா? பர்த்டே ஒரு டூப்ளிகேட், வெட்டிங் டே ஒரு டூப்ளிகேட், 6 நாட்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருக்கிறாங்க, கறியெல்லாம் வாங்கி செஞ்சு அன்றைக்கி ஒரு டூப்ளிகேட் பர்த்டே, டூப்ளிகேட் வெட்டிங் டே. அதுதான் இத்தனை ஆண்டுகளாக கொண்டாடி வந்தோம். ஆனால் இந்த நாளிலே உண்மையான தாய் திருச்சியினுடைய உண்மை ஈழாத்ததையுடைய திருவிழாவின் பொழுது இந்த நாளிலே நம் ஆலயத்தில் கூடி நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதிலே பெரும் மகிழ்ச்சி அடைவோம். இந்த ஆண்டு கிடைக்காத வாய்ப்பு இந்த நாளிலே கூடி ஜெபிப்பதற்கும் கூடி கொண்டாடுவதற்கும் இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே எத்தனை இறப்புகள், எத்தனை நோய்வாய்கள் பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து நான் உங்களை கைவிட மாட்டேன், திக்கற்றவரின் பாதுகாவலரான உன் ஈழத்ததி வழியாக நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே அப்பேற்பட்ட நம்முடைய பாதுகாவலரான புனித ஈழத்ததியுடைய திருவிழாவுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே இறைவன் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலுடையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்தூய மத நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனித திருத்துதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா எனும் புனிதரின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 19 தொடர்ந்து 22 வசனங்கள் முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியவர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பதவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. வானுங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்த்தம் கைகளிலே வெளிப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி அவற்றிற்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியை படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை வெற்றுகின்றது. இறைவன் அங்கே எதிர்வருக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுள் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து
அவர்களுக்கு திருத்துதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களோடு இறங்கி வந்து சமாரியான ஒரு இடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாம் நலமாக இருக்கிறீர்களா? என்ன ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? கேட்கறது என்ன ஃபாதர் எல்லாம் நலமாக இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட். இந்த சூழ்நிலையில் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள். தந்தையவர்கள் இடையில கூறியதைப் போல மாஸ்க் எத்தனை நாட்கள் போகும் என்பது தெரியாது. எனவே நம்முடைய உடல்நலத்தை நாம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அரசுக்கு வந்து எண்ணிக்கை தான், நமக்கு தான் உயிர். கண்டக்டருக்கு பஸ்ஸில் டிக்கெட், அரசியல்வாதிக்கு ஓட்டு, நமக்கு உயிர். எனவே நம்முடைய உயிரை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் யூதத்தில் யார் நினைக்கிறீர்கள்? உங்கள் பங்குசாமியை யார் நினைக்கிறீங்க? பங்குதன்னே சொல்லிடுவீங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பிடி வச்சுட்டாங்க எல்லாம் சேர்த்து சொல்லிடுவீங்க. யூதத்தில் யார்? புனிதர், கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலர். முக்கியமானது அவசர தேவைக்கு உடனே விடுவிப்பு கொடுப்பவர். ஏன் கேட்குறதுன்னா, அதையும் சொல்லிடுறேன், மாதத்துக்கு சொல்லிடுவோம். நாம் அந்த காலத்துல இந்த கோயிலுக்கு செருப்பு எடுத்து வச்சோம், இரும்பு எடுத்து பிடிச்சோம், அதெல்லாம் சொல்லிட்டு யூதத்தில் யாருன்னு தெரியாம உட்காந்துருக்கோம். நான் தானே இந்த இரும்பெல்லாம் தூக்கி வச்சேன், இந்த செங்கல் வச்சேன்னா சொல்லிடுவோம். ஆனால் பங்குனுடைய பாதுகாவலர் யார் என்பது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. நம்ம சொல்றது எல்லாமே கரெக்ட். இயேசுவினுடைய நெருங்கிய உறவினர். இவருடைய தாய் தந்தையை கூறும்பொழுது கூட இவர்கள் இயேசுவோடு நெருங்கிய உறவினர்களாக வாழ்ந்தவர்கள் என்பதுதான் அந்த பின்னணியுடைய அமைப்பாக இருந்திருக்கிறது. இவரை ஏன் யூதா தலை என்று சொல்லி அழைக்கிறார்கள்? ஏன் இவரை யூதா ததையு என்று சொல்லி அழைக்கிறார்கள்? யூதா இஸ்காரியோத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இவரை ததையு என்று சொல்லி இணைந்து அழைக்கிறார்கள். ரெண்டு பேரும் யூதா சொல்லக்கூடாது என்பதற்காக, வேறுபடுத்தி காட்டுவதற்காக. இவர் ஒரு கைவிடப்பட்டவருடைய பாதுகாவலர். உலகம் விட்டு சென்றாலும் நான் இயேசுவோடு வாழ்ந்த அனுபவத்தினுடைய வல்லமை, என்னிடமிருந்து வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதனை நினைவுபடுத்துகிறார். இதற்காக இவருடைய தலையிலே ஒரு நெருப்பு வைக்க வருகிறது.
பரிசுத்த ஆவி. ஏன் அதை சொல்லுறாங்க? அந்த பெந்தெகோஸ்து பெருவிழாவின் பொழுது இவரும் அந்த இடத்துல இருந்தார். பெந்தெகோஸ்து நாட்களிலே அந்த பிரசன்ஸ், அந்த பிரசனம் அதிலே இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவரும் அந்த அப்போஸ்தலரோடு இருந்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த பரிசுத்தாவினுடைய அடையாளத்தை தலையிலே தாங்கியவராக இருக்கிறார். கடந்த இந்த ஊரடங்கு துவக்க நாட்களிலே சிவியராக இருக்கும் பொழுது அனைத்து ஆலயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உதகை அந்த மார்க்கெட் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சில உடல்நல நோயாளிகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு அம்மா சொன்னார், அரசாங்க மருத்துவமனையில் தான் என்னுடைய பையனை நான் வைத்திருக்கிறோம். நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை எனக்கு என்னுடைய மகன் கிடைக்காமல் போய்விடுவான் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் சொன்னார், அந்த மலைமையிலே தெரிகிறது, அந்த யூதாத்தலை ஆலயத்திற்கு போங்கள். அங்கு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். உங்களுடைய மகனை பார்த்துக் கொள்வார்கள். இங்கே திக்கி திணறிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த தாயை யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார்கள். ஆலயங்கள் எல்லாம் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்க நாட்களிலே காவல்துறை நம்மை அதிகமாக பார்த்து கொண்டிருந்தார்கள், வருவதும் போவதுமாக இருந்தார்கள். அப்போ இந்த அம்மா வந்து அதை ஒரு 2 நிமிஷம் இந்த பேக் வழியில் கொஞ்சம் திறந்து விடுங்க, என்னுடைய மகன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இது நோயினுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நான் வேறு நோய்க்காக நான் மருத்துவமனைக்கு வந்தவன். என்னுடைய மகனுக்கும் அந்த நோய் வந்து விடுமோ என்ற பயம், ஏற்கனவே வந்த நோயிலே என் மகன் இறந்து விடுவான் என்ற பயம். ஒரு 2 நிமிடம் நான் வந்து கேன் கொடுத்துட்டு ஈழத்தையும் பார்த்துட்டு போயிடுறேன். அவர்கள் யார், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு எப்படி அந்த விசுவாசம் கேட்டகிசம் கிடைத்தது தெரியாது. ஊரடங்கு நாட்களிலே அந்த வண்டி ஓடல, அந்த வந்து அம்மா என்னுடைய மகனுக்கு உயிர் கொடுங்கள், நாங்கள் வந்த நோயிலே குணமடைந்து வீட்டிற்கு போனால் போதும், தொற்று நோய் பரவக்கூடிய சூழ்நிலை எங்களை விட்டுவிடும் என்று சொல்லி நம்மிடத்தில் தான் கண்ணீரோடு வேண்டி சென்றார்கள். அதற்கு பிற்பாடு வந்து ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு பையனை கூட்டிட்டு என்று சொல்லி நன்றி செலுத்திட்டு ஒரு கேன் கொடுத்துட்டு போனார்கள். இதுதான் திக்கற்றவருடைய பாதுகாவலர் என்பதனை புனித யூதாத்தரையும் இந்த நாட்களிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். மெசொப்பொத்தேமியாவுடைய அந்த நிகழ்வு ஒன்று பாரம்பரியத்தை வைத்து கூறுகிறது. அதாவது அந்த அரசர் ஒருவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்கிறான். அரசவையில் யாரோ ஒருவர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், இயேசுவினுடைய பணி, அவருடைய வல்லமை பற்றி. அப்பொழுது செய்தி அனுப்புகிறார், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவருக்கு மறுப்பு சொல்லி அனுப்பப்படுகிறது, பணி நிமித்தம் அவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி. உடனே ஒரு ஓவியனை அனுப்பி, நீ போய் அந்த இயேசுவினுடைய முகத்தை வரைந்து எடுத்து வா, அந்த முகத்தை பார்த்தால் என்னுடைய தொழுநோய் குணமாகிவிடும் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி தூது அனுப்புகிறார் ஒரு ஓவியனை. அந்த ஓவியன் சென்று பார்க்கிறான். அந்த ஓவியன் போய் பார்க்கிறான். அங்கு இயேசுடைய முகத்தை வரைய முடியவில்லை, ஒளி நிறைந்ததாக இருக்கிறது. அப்பொழுது அவன் மீண்டும் சென்று சொல்லுகிறான், என்னால் அவனுடைய முகத்தை வரைய முடியவில்லை என்று சொல்லி. பிற்பாடு
அவன் அந்த பதிலை பார்த்த பிற்பாடு யூதா ததையும் அந்த இயேசுடைய முகத்தை ஒரு துணியில் வரைந்து அவர் அந்த அரசனுக்கு கொடுத்தனுப்பியதாகவும் அதனுடையாக அவர் குணமடைந்ததாகவும் ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஒன்று பதிவு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த பங்கிலே புனித யூதா தலைவை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் இதனுடைய பலனை அனுபவித்திருப்போம் யோசித்து பார்த்து. நம்ம கேட்டீசம் கிடைத்திருக்கிறது. புதுநன்மை வாங்கும் பொழுது யூதா தலை யார்? இந்த பக்கம் மேரேஜ் கிளாஸ் போயிருந்தாங்க லாக்டவுன் சமயத்துல. அப்ப அந்த ஃபாதர் வந்து கேள்வி கேட்டார். அப்படின்னா அந்த திருக்குடும்பத்துல யார் யார் இருப்பா? திருக்குடும்பத்துல யார் இருப்பா? நானும் நீ மாதா, இயேசு, சுசேபர் 3 பேரும் ஒரு சுருவம் இருக்கு. பாஸ்டர்ல ஒரு ஃபேமிலி கமிஷன் சார்பாக ஒரு சுருவம். அதை காண்பித்து அது யார் என்று கேட்டால் அது யூதாஸ். அவர் யூதாஸ், மாதா பக்கத்தில் இருக்கிற யூதாஸ். நம்முடைய கேட்டகிசம் எங்கிருக்கு பாருங்க. திருமணத்துக்கு தயாரிக்கக்கூடிய வகுப்புக்கு சென்ற பெண் இங்கிருந்து இப்பதான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சென்ற பெண் அந்த ஃபாதர் கேட்கிற இது யாரு இது யாரு கேட்கும் பொழுது மாதா பக்கத்தில் இயேசு பக்கத்தில் யாரு? யூதாஸ். எங்கெங்க யூதாஸ் வந்தார்? மாதா பக்கத்தில் எங்க யூதாஸ் வந்தார்? திருக்குடும்பத்தினுடைய சொல்வத்தில் நம்முடைய விசுவாசம் நமக்கு கேட்டகிசம் கிடைத்திருக்கிறது. நாம் விசுவாசத்தை வளர்த்திருக்கிறோம். என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பாட்டி தாத்தாக்கள் இந்த பங்கில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு கொடுத்த விசுவாசம் எங்கு? இன்றைக்கு யூதா தந்தையுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பங்கு தந்தை அவர்கள் அழைத்து இந்த திருப்பலியை நாம் வேண்டிக் கொள்வோம். ஊரடங்கு ஒரு புறம் இருக்க நமது பங்கு பாதுகாப்பு நினைவு கூறுவோம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எங்கே? இந்த நாளிலே வாசகத்தை பார்க்கும் பொழுது பலரை அழைத்திருக்கிறார்கள். இயேசுடைய அந்த திருத்துதலாக பலரை அழைக்கிறார்கள். யார் யாரோ வராங்க. பேதுரு, பெயரிட்டு சீமோன், அப்படி சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, அல்பேயு மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத். எல்லாத்தையும் அழைத்திருக்கிறார். வேறுபாடு காட்டவில்லை. வித்தியாசமானவர்களை அழைத்திருக்கிறார். அறிவு மிகுந்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள், ஒன்றுமே அறியாத படகு மீன் பிடிக்கக்கூடியவர்கள், டாக்ஸ் கலெக்டர், பலவற்றை எடுத்திருக்கிறார். அதிலும் யூதாஸ் இஸ்காரியோத்தையும் அழைத்திருக்கிறார். அவர் தெரியும் இவன் தான் நமக்கு காட்டிக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி. ஆனால் அவரையும் அழைத்து தன்னுடைய சீடர்களாக திருத்துதலாக வைத்திருக்கிறார். வேறு வேறு குடும்பங்களில் வளர்ந்த நாம், வேறு வேறு குடும்பங்கள் வாழ்ந்த சூழ்நிலை, பொருளாதாரம் இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை, வளமையில் இருக்கிறார்கள், வளமை இல்லை, வறுமை நிறைந்திருக்கிறது, குடும்பத்திலே 1008 போராட்டம், வேதனை, வருத்தங்கள் அனைத்தும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்மையும் இறைவன் இந்த சூழ்நிலையில் அழைத்திருக்கிறார். மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், உன்னை நான் கைவிடப் போவதில்லை. ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு முடியல, கொளுத்தி ஒன்றும் கிடைக்கிற ஆலயத்தில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், நான் சோர்ந்து போகவில்லை என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். நீ என்னை விட்டு போய்விடாதே, வா வா, நான் உன்னோடு இருக்கிறேன். கொரோனா ஒரு புறம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நம்மை கைவிடவில்லை என்பதை இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். பல போராட்டம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வாழ முடியவில்லை, எப்பொழுது எனக்கு சாவு வரும் என்று சொல்லி
சாவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் இந்த நாளிலே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை எந்த விதத்திலும் கைவிட்டுவிடக்கூடாது. காரணம், நாம் விசுவாசத்தை கற்று வளர்ந்திருக்கிறோம். விசுவாசத்தை நமக்கு அனுபவபூர்வமாக நம்முடைய தாய் தந்தையை கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். பிற மத சகோதரர்களுக்கு யாரும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறாங்க. போயிட்டு வாங்க யுவத்தந்தை கோயிலுக்கு, மாதாட்ட போய் ரெண்டு கேன் கொடுத்துட்டு வாங்க, சுகப்பிரசவம் கிடைக்கும் என்று சொல்லி சின்ன ஒரு கடிதமும் அதை அந்த கேட்டகிசம் தான் மரியாதைக்கு அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அவருடைய நம்பிக்கையை பார்த்து கொள்ளுங்க. பக்கத்து கட்சியில் இருக்கவங்க கொடுத்த நிமிஷம் அதுவாக வெளியே தெரியுது பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கோயில் தெரியும், வெளியே வந்து பார்த்தா ஐசியை சொல்லிடலாம். அந்த மலை மேலே தெரியுது பாருங்க, அங்கே போங்க, உங்களுக்கு நடக்கும், அழகாதீங்க, போங்க. கோயில் திறந்துருக்குமா திறந்துருக்காதா, கவர்மெண்ட் லாக் பண்ணியிருக்கு, எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல வந்து பின்பற்றியாச்சும் ஃபாதர் ஒரு 2 நிமிஷம் அவருடைய நம்பிக்கை பாருங்க. இந்த வழியை நம்ம போவோம், காலையில் வேலைக்கு கேட் வரைக்கும் வரும், வந்து நற்கொலை ஆனவருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்ல நமக்கு முடியாது. காலையில் தான் போவோம். நான் எத்தனை முறை இந்த சுகர் பேஷண்டெல்லாம் போடுவேன், காலையில் கேட்டுட்டு வாக்கிங் போவாங்க. சரி, வாக்கிங் போகிறவங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு போங்க, சுகர் குறையும் வரமாட்டாங்க. கோயிலுக்குள்ள வந்தால் சுகர் குறையாது, வாக்கிங் தான் போவோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இந்த வழியே நடந்து போவாங்க, வரமாட்டாங்க. மருத்துவமனையில் அங்கிருந்து ஊரடங்கு நாட்களில் வந்து கேன் கொளுத்தி அவங்க சாதிச்சுட்டு போயிடறாங்க. அது அவங்களுடைய கெத்து. கடுகள விசுவாசம் பெரிய கெத்து. இந்த திருவிழா திருவிழியில் யோசித்து பாருங்கள். இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம்? அந்த நன்றியுணர்வோடு கடந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நமது மக்களையும் காப்பாற்றிருக்கிறார். இனி வரும் நாட்களிலுமே நற்கரியாளர்களுடையாகவும் புனிதர்களுடையாகவும் நம்முடைய பங்கை வழிநடத்துவார். நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியில் கொண்டாடுவோம்.
நம்முடைய பங்கை பாதுகாவதாக புனித தந்தை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே உன்னதமான இந்த நாளை கொடுத்து அவருடையாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உலகை காக்கும் எங்கள் இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணியில் என்றும் சிறந்து விளங்க வேண்டும் என புனித யூதா பிரதியின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உறைவிடமான இறைவா, இந்த கொரோனா காலத்தில் ஆலயத்திற்கு வர இயலாத முதியோர் மற்றும் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த யூதாத்ததி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே என் இறைவா, ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் இறையேசு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தனது சுற்றுமடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருப்பதை ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் இறைவாவை வாழ்வாக்க வேண்டிய வரவரத்தை தந்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் உறைவிடமான என் இறைவா, குடும்ப உறவுகளால் கைவிடப்பட்டு வீதிகளில் தங்கியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உதவி புரிந்திட வேண்டும் என கைவிடப்பட்டோரின் காவலராக இந்த யூதாத்ததி வாயிலாக உம்மை மன்றாடுகிறோம். என் இறைவா, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த தொற்றிலிருந்து விடுதலை தர வேண்டுமென புனித யூதா பிரதியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இன்னும் ஆலயத்துக்கு வர முடியாதவருடைய மன்றாட்டுக்கள், நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுடைய மன்றாட்டுக்கள் அனைத்து கொடுத்து மௌனமாக ஜெபிப்போம். எனக்கு மிகுந்த இறைவா, எங்களுக்கு இந்த காலை பொழுதை இந்த ஆசீர்வாதத்தின் நாட்களாக கொடுத்ததற்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீது வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கும் அனைத்து வரங்களும் கொடுப்பீர் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானவற்றை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக கொண்டாடுகின்றோம். சகோதர சபையினுடைய நிர்மாணப்படி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, திருத்தூதர்களான சீமோன் யூதாயின் புனிதரின் முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மகன் மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர்
கிறிஸ்துவியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் மீவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிலாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை கற்பணிக்க நாங்கள் கொண்டு வந்ததை காணிக்கைகளை அதே தூய ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறு இந்நாளில் நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சிறிது கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிலிருந்து இறங்கிய பின் கிணத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீரில் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமணி மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளும் இம்மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உடற்கடிய திருவுளமானே இவ்வாறு நம்முடைய திருமகனை திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்று காணிக்கை ஆக்குவாராக. எவ்வாறு உம்மா தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதனுக்கு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாச்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித யூதா ததேயு மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவை சிறப்பாக உம் அடையாளாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் இருந்து மன்றாடுகின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தருவீராக. கனிவுள்ள தந்தை, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உன்னோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர்கள் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக இந்த உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதலுக்கு முனைந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ் நான் செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியை விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். ஜெபிப்போமாக. யோவான் 14வது அதிகாரத்தில் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவர் வந்து அவர்கள் கூறிக்கொள்வோம். இரக்கம் இறைவா, இந்த காலை திருப்பணியை எங்களை அடைத்து தன் திருவழிபாட்டின்படியாக எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித யூதா தந்தையுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் காப்பாற்றி வந்திருக்கிறேன். எத்தனை சோர்வுகள் வேதனைகள் வந்த பொழுதும் திக்கற்றவர்கள் பாதுகாவலரான யூதா தந்தை வழியாக நீர்களை காப்பாற்றிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சிறப்பாக இனிவரும் நாட்கள் நாங்கள் எடுத்துக்கூடிய எங்களுடைய குடும்ப பணிகள், குடும்பத்திற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அனைத்தையும் கைகள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் நீர் காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசை பெற தலைவணங்குவோம். திருத்துதரின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நின்று செய்த இறைவன் புனித யூதாத்தின் புனித திருத்துதரின் வழியாக மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. திருத்துதரின் போதனையாளர் எடுத்துக்காட்டான உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. திருத்துதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிறையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றனை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேற்று.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென்.